இப்போ காசிக்கு போகலாமான்னு ஒரு நண்பர் கேட்டாங்க. காசிக்கு எல்லாருமே போகலாமான்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம். காசிக்கு போயிட்டு வர்றது மோட்சம் அப்படிங்கிறது சொல்லலாம். யார் யாரெல்லாம் காசிக்கு போகலாம்? அவர்களுடைய ஜாதகத்தில் சில கிரகங்கள் சேர்க்கை இல்லைன்னா சில கிரகங்கள் பார்வை அப்படிங்கிறது இருக்கும்போது அவங்க காசிக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அங்கே பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமாவிங்கன். இப்போ பார்த்தீங்கன்னா 81 பிறந்தவங்களுக்கு காசிக்கு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக காசிக்கு போகலாம். அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு போயிட்டு அந்த பித்திருத்தர்ப்பணம் அப்படிங்கிறது செய்கிறதும், அங்கே அன்னபூரணிக்கு அதாவது காசி அன்னதானத்துக்காக நம்ம ஏதாட்டி ஒரு செலவு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். போயிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ எல்லா காலங்கள்லையுமே காசிக்கு போகிறது பலன் கொடுக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. அவங்க ஜாதகத்தில் தசா புக்தி சம்மந்தப்படும் போது தான் அந்த காசிக்கு போகும்போது அந்த பலன் அப்படிங்கிறது இருக்கும். சில நண்பரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், போயிட்டு நாங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் திருப்பி வந்தோம், போய் இறங்கின உடனே எங்களுக்கு ஃபோன் வந்துடுது, அதனால் சீதகமாக இருந்ததுனால திருப்பி வந்துட்டோம் அப்படிங்கிறது அவங்களுடைய பதில். அதாவது போகும்போது நல்லா இருந்தது, திருப்பி வரும் அந்த போன உடனே அங்கே உங்கள் வீட்டில் ஒரு மரணம் சம்மந்தப்பட்டது, அசுப காரியங்கள் சம்மந்தப்பட்டதுன்னு இருந்தது, அதனால் அவங்க திருப்பி வந்துட்டாங்க, அந்த போன காரியம் நிறைவேறவில்லை அப்படிங்கிறது அவங்க சொன்ன பதில். அப்போ அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, உங்களுக்கு யார் போக சொன்னாங்க, இப்போ தகுந்த காலமே கிடையாது. இது ஒரு நண்பர் கிடையாது, எல்லாருக்குமே அது இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால், மாதவிடாய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தினால அந்த காசிக்கு போயிட்டு அந்த நிகழ்வுகளை நடத்த முடியாமல் போன நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப நிறைய ஜாதகங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வருஷம், அதாவது இந்த 2023லேருந்து 2025லேருந்து இந்த ஒரு வருஷம் இல்லைனா அந்த 2 வருஷ காலங்களில் யாரெல்லாம் காசிக்கு போனால் பலன் கொடுக்கும்? நம்ம இந்த ஜனனகால ஜாதகங்களில் கிரகங்கள் சேர்க்கை பார்வை பெறும்போது தான் காசிக்கு போகிறது அவங்களுக்குறதுன்னு சொல்லுவோம். இப்போ லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் தொடர்பு பெறும்போதும், அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்வது கண்டிப்பாக இவங்களுக்கு காசிக்கு போகக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே ஜாதகர் காசிக்கு போகுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு அந்த சனி பகவான் லக்னத்துடனும் 10ஆம் பாவகம் கர்மஸ்தானத்துடனும் அதே மாதிரி குடும்பஸ்தானத்துடன் தொடர்பு பெறும்போது இந்த ஜாதகர்கள் காசிக்கு போகுவது மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம். இவங்க காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காசிக்கு போகணும் அப்படிங்கிறது ஐதீகம். காசிக்கு போயிட்டு வந்துட்டு அதே மாதிரி மறுபடியும் ராமேஸ்வரம் போய் நம்ம ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தான் இவங்க வீட்டுக்கு வந்தால் தான் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது நிறைவு பெறும் அப்படிங்கிறது உண்மை. இது பெரியவர்களுடைய கூற்று. இன்றைக்கும் காசிக்கு யார் போகிறாங்களோ முதல்ல ராமேஸ்வரம் போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் காசிக்கு வர்றாங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த காலகட்டத்தில் யார் காசிக்கு போகலாம்? நான் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கேன், நான் காசிக்கு இந்த வருஷங்களில் போக முடியுமானா அடுத்த 2 வருஷத்தில் உங்களுக்கு காசிக்கு போகிறது அப்படிங்கிறது நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய அந்த பித்ரு கர்மா அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பித்ரு சாபம்னு சொல்லலாம். இந்த 2ம் கரையேற்றக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி வைகாசி மாதங்களில் யார் பிறந்தாங்களோ கண்டிப்பாக நீங்களும் காசிக்கு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் எதுவுமே பண்ணலையே, நான் ஏன் காசிக்கு போகணுன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருப்பீங்க. ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த சில நிகழ்வுகளை கேட்குறதும், சில நிகழ்வுகள் நமக்கு நிமித்தமாக நமக்கு அந்த தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், கோச்சாரங்கள்லையோ இல்லைனா உங்கள் ஜாதகத்திலையோ அந்த கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் போனால் உங்களுக்கு பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் அந்த மார்கழி மாதத்தில் பிறந்திருக்கீங்களோ
நீங்கள் பிறந்த மாதம் மார்கழி மாதமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் காசிக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குமானா இந்த செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணமும் சரி, முன்னோர்களுடைய வழிபாடும் சரி, அந்த முன்னோர்களை கரை சேர்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும்னு சொல்லலாம். இல்லாத நாட்களில் போயிட்டு அந்த தசாபுக்திகள் அனுமதிக்கலை, எங்களால் போக முடியல, அடுத்த தசாபுக்தி வந்து எங்களுக்கு எப்போ வரும்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காக இந்த தகவல். இந்த மார்கழி மாதம் பிறந்தவர்கள், அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க, வைகாசி மாதம் பிறந்தவங்க, நீங்கள் வந்து தற்போது இந்த காசி மாதத்தில் காசிக்கு சென்று காசி பரிகாரம் அப்படிங்கிறது செய்வதும் அந்த பித்திருக்களை வந்து கரை சேர்ப்பதற்குண்டான உகந்த நாட்களாக இந்த 2 வருஷம் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட எந்த மாதத்தில் போகணும் அப்படின்னா நீங்கள் ஜென்மம் பிறந்த மாதங்களில் போவது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த மாத பிறப்புன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மாதங்களில் முதல் நாள் அதாவது மார்கழி மாதம்னா மார்கழி மாதம் முதல் நாளில் அந்த இடங்களில் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிந்தவர்கள் கண்டிப்பாக உங்கள் பித்திரு காரியங்களையும் அதாவது பித்திருக்களுடைய அனுகிரகத்தையும் பெற்று வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த காசிக்கு போகிறவங்களுக்கு என்னால் தடுக்க முடியல, போக முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா உங்களாலான உபகாரம், அதாவது யாரோ ஒருத்தங்க போகிறாங்க, அவங்களுக்கு என்னால் ஏதாட்டி வழிகாட்ட முடியுமான்னு நீங்கள் காட்டி பாருங்க. அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டோ, இல்லைனா அவங்களுக்கு தேவையான பொருட்களோ, இல்லைனா அவங்களுக்கு தேவையான உணவுக்கு அந்த போயிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான உணவுக்கான ஒரு சிறு செலவு அப்படிங்கிறது உங்களால் கையில் கொடுங்க. நீங்கள் நினச்சது வந்து இந்த காலகட்டத்தில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். இது எல்லாருக்குமே பொருந்துமானா கண்டிப்பாக பொருந்தும். சில நண்பர் என்னுடைய நண்பர் ஒருத்தங்க வந்து காசிக்கு போக முடியல, எனக்கு உடல் உபாதை அப்படிங்கிறது இருக்குது, நான் முன்னாடி போயிட்டு வந்துட்டேன், மறுபடியும் போகணும்னு நினைக்கிறேன், முடியல அப்படின்னாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் செலவு இருக்கோ அதை எல்லாமே அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். இதனால் அவருக்கு மன நிம்மதியும் அவருக்கு தடைப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நிறைவாக இருந்தது அப்படிங்கிறது நண்பர் கூறிய பதில். உங்கள் ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா செய்து பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி.